ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரேடிங்னாலே பல பேர்த்துக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பிளாக் சூட்ஸில். அதனால தான் நிறைய பேர் ஃப்ரூட்டே இல்லாமலாம் சுற்றிட்டு இருக்காங்க. ட்ரேடிங் ஈஸியாக பண்ணுறது எப்படின்ற சொல்கிற வீடியோ தான் கைஸ் இது. ஓகே, எப்படி ட்ரேடிங் பண்ணுறதுன்ற உள்ளே போய் பார்த்தலாம் கைஸ் வீடியோக்குள்ளே. ஓகே, ஸ்டார்டிங் ட்ரேடிங்கில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் இன்கேம் ட்ரேடிங். நீங்கள் ட்ரேடிங்கை கேம்குள்ளே கண்டுபிடிக்கிது. இந்த பெஞ்சில் யாராவது உட்காந்துட்டு இருப்பாங்க, நீங்கள் போய் உட்காந்து அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டைம் சரியாக வராது. ஆனால் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டபிள்யூ ட்ரேட்ஸ்லாம் எடுக்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங் ரேஞ்சில் இந்த டைப் வச்சு தான் செர்வர் ஹாப் பண்ணி நார்மலாக இருக்க சின்ன சின்ன ஃப்ரூட்டு என்கிட்ட ஒரு ஷேடோ கிடச்சதுன்னா ஷேடோ வச்சு வெனமு, அப்படி இல்லைனா புத்தா, அந்த மாதிரி ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் ப்ராஃபிட்ஸ்லாம் எடுத்ததுன்னா நான் இந்த ட்ரேடிங் வே மூலியமாக தான் கைஸ். ஸ்டார்டிங் வேல பார்த்தீங்கன்னா இந்த வே தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் சின்ன சின்ன ஃப்ரூட்டாக வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வேல்யூஸும் தெரியாது. அதே மாதிரி இன்கேம் ட்ரேடிங் மேக்ஸிமம் பண்ணுறவங்க அந்த மாதிரி ட்ரேடிங் வேல்யூ தெரியாமல் தான் இருப்பாங்க. அதனால் அவங்களால டபிள்யூ ட்ரேட்ஸ் அதிகமாக பண்ண முடியும் கைஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்கனாலே வேல்யூ பிளாக் சூட்ஸ் வேல்யூஸ்னு ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களால் ஒரு நல்ல ட்ரேடிங் பண்ண முடியும் கைஸ். நான் ஸ்டார்டிங் ரேஞ்சில் கால்குலேட்டர் யூஸ் ஓரளவுக்கு பண்ண தெரிஞ்சப்போ தான் ஸ்பைடர் அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் வச்சு கூட நான் புத்தாலாம் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த செர்வர் மூலிமா நான் ஹோப் பண்ணி எடுத்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். இன்கேம் ட்ரேடிங் மெத்தட் ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு எஃபெக்டிவான ஒன்று தான் கைஸ். எஃபெக்டிவான மெத்தடில் இன்கேம் ட்ரேடிங் வரும். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ட்ரேடிங். இது எப்படின்னா பலவிதமான பெஸ்ட்டு ட்ரேடிங் சர்வர்ஸ்லாம் இருக்கும் பிளாக் சூட்ஸில். அந்த சர்வர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் அந்த என்ன ஃப்ரூட்டோ அந்த எமோஜி யூஸ் பண்ணி அதை நீங்கள் தேடணும் கைஸ். இதுக்கு நீங்கள் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி தான் இப்போ என் கையில் இருக்க கேலக்ஸி குச்சினை கூட நான் அப்படி தான் எடுத்தேன். இப்போ என் இன்வென்ட்ரி ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியாவது இருக்குன்னா அதுக்கு காரணம்லாம் இந்த டிஸ்கார்ட் ட்ரேடிங் தான் கைஸ். ஸ்டார்டிங் ரேஞ்சில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்கேம் ட்ரேடிங் மெத்தட் தான் யூஸ் ஆகும். அதே ஓரளவுக்கு கொஞ்சம் ஹையாக 8 அந்த ரேஞ்சுக்குலாம் வந்துட்டிங்கன்னா டிஸ்கார்ட் சர்வர் ட்ரேடிங் தான் ஒர்க் அவுட் ஆகும் கைஸ். டிஸ்கார்ட் சர்வர் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்னா, ஹை டிமாண்ட் இருக்க ஃப்ரூட்டுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்குவாங்க. இப்போ என்கிட்ட ஒரு கேலக்ஸி கிச்சனே இருக்குன்னா இதுக்கு நான் 3 பெர்ம் ட்ராகன் கேட்டாலும் தரதுக்கு ஆளுங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா கேலக்ஸியோட வேல்யூ அப்படி ஏறிட்டுருக்கு. ஒவ்வொரு டேத்துக்கும் பில்லியன்ஸில் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அதுக்கெலாம் ரொம்பவே ஹை டிமாண்ட் இருக்குது. நீங்கள் பெரிய ஃப்ரூட்டுக்கு மட்டும் தான் இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னுலாம் கேட்க வேண்டாம். F&T போன வாரம் 480 மில்லியன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 870 மில்லியனாக மாறிடுச்சு. வெறும் 1 வீக்கில் எப்படி மாறிடுச்சு. அதனால் நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறதுனா, உங்ககிட்ட ஒரு கிட்ஸ்னேவோ இல்லை எட்டி அந்த மாதிரி டைகர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரேட் பண்ணி ஸ்கின்னாக மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா இப்போ க்ரீன் லைட்னிங்கே வெறும் 200 மில்லியனில் இருந்தது, இப்போ 580 மில்லியனாக மாறிடுச்சு. க்ரீன் லைட்னிங்னா பார்த்தீங்கன்னா லைட்னிங்கோட பரம்பரையிலே ரொம்ப மோசமான லைட்னிங்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு லைட்னிங் இப்போ 580 மில்லியன் கிட்டத்தட்ட கிச்சனேவையே பீட் பண்ண ஒரு நிலமையில தான் இருக்குது. அதனால் டிஸ்கார்ட் ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் நீங்கள் திடீர்னு ஏதாவது ஸ்கின்னு வந்துச்சுனாவோ இல்லை ரீவர்க் வரப்போகுதுன்னு சொல்கிற வெனமையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கின்னெல்லாம் வச்சிங்கன்னா செம்ம ப்ராஃபிட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் லிமிட்டட் டைம் ஸ்கின்ஸுன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் வேல்யூ குறையவே குறையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் இருக்குது, அது என்னென்னா எக்லிப்ஸ் ட்ராகனு. அதோட வேல்யூலாம் இப்போ அன்பிரெடிக்டபிள் ரேஞ்சில் இருக்குது. ஏன்னா அது இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆளுங்கிட்ட தான் இருக்குன்றதுனால அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ட்ரேடிங்கில் இருக்கட்டும் டிஸ்கார்டில் இருக்கட்டும், அது அவ்வளோ ரேரான ஃப்ரூட். அதே மாதிரி தான் கேலக்ஸி ஆக போகுது, இல்லை எம்பர் ட்ராகனும் ஆக போகுது. அதனால் அதெல்லாம் சேர்த்து வைங்க கைஸ். மெயினாக நீங்கள் ஸ்கின்னில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ரேடிங் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானே டிஸ்கார்ட் ட்ரேடிங் மூலயமா தான் நிறைய ட்ரேடிங் பண்ணேன் கைஸ். அதே மாதிரி உங்ககிட்ட ட்ராகன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சத்தியமாக ட்ராகனாக வச்சுக்காதீங்க, ஒரு ஸ்கின்னாக மாற்றுங்க. மீம் ஃப்ரூட்லாம் இப்போல்லாம் செமையாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அட்லீஸ்ட் அதை கூட வாங்கி வைங்க கைஸ். ஏன்னா அதுவுமே ஒரு லிமிட்டட் டைம் ஃப்ரூட் தான். ஓகே, உங்களுக்கு நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் கிராவிட்டி கிவே போய்ட்டுருக்கு கைஸ். ஃபியூச்சரில் இது மாதிரி நிறைய கிவே ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த கிவேலாம் ஜாயின் பண்ணணும்னா நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.